வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். வழக்கம் போல நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும், லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒத்து வரும் என்பது தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் குரு பயிற்சியை வெளியிட்டுள்ளோம். அதை நீங்கள் பார்க்காதவர்கள் அந்த குரு பயிற்சி பலனை இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் குருவை பற்றி என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்ற வீடியோவும் விட்டுள்ளோம். அதையும் நீங்கள் பார்த்துவிட்டு குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு எல்லா விதமான தெளிவும் நன்மையும் ஏற்படும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் 12 இருக்கின்றார். உங்களுடைய ராசியிலே சனியும் கேதும் இருக்கிறார்கள். ராசிநாதன் 12 இருந்தாலும் வீடு கொடுத்த செவ்வாய் பார்ப்பதினால் அவர் பலமாகவே உள்ளார். இருந்தாலும் அவர் விரயத்திலே இருப்பதினால் உங்களுடைய செயல்பாடு, மதிப்பு, மரியாதை எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால் தங்கும் தடயமாகி உங்களுடைய உழைப்புகளும் முயற்சிகளும் எல்லாமே விரயமும் ஆகி கொண்டிருக்கும். எல்லாமே வரும், ஆனால் கையில் வராது என்ற சூழ்நிலையில் தான் பல மாதங்களாக இருக்கின்றது. அதற்கு விடிவும் விமோச்சனம் விரைவிலே வர இருக்கிறது. விரைவிலே குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து ஆட்சி பெற இருக்கின்றார். எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். இருந்தாலும் 1ஆம் வீட்டு பலன் செவ்வாய் சம்பந்தத்தினால் உங்களுடைய செயல்பாடுகளும் எல்லாம் நேர்த்தியாக இருக்குமே தவிர வெற்றி தள்ளி போகலாமே தவிர கட்டாயம் வெற்றி வரும் என்பதுதான் 1ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. 2ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் அவர் உங்கள் ராசியிலே இருக்கிறார். தான் வீட்டுக்கு 12 இருக்கின்றார். அதனால் உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய பொது வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய தொழிலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உழைப்புகளும் உங்களுடைய பொருளாதாரம் வரவுக்கு மீறி வீண் செலவாக இருக்குமே தவிர எவ்வளவுதான் செலவு வந்தாலும் உங்கள் கையில் பொருளாதாரம் சுபிட்சமாக இருக்காது. எவ்வளவு வந்தாலும் அவர் தகுதிக்கு ஏற்றார் போல் விரைய செலவுகளே இருக்கும். அது யோகமான தசாபுத்தி உங்களுக்கு நடந்தால் அது சுபவீரியங்களாக இருக்கலாம். இல்லை என்றால் வீண் விரைய செலவுகளே இருக்கும் என்பதுதான் தெளிவு. காரணம் 2 கூடியவர் 12 இருப்பதனாலும் உங்களுடைய ராசிநாதனும் அதற்கு 12 இருப்பதனால் இதுதான் பலன். இவையும் விரைவிலே நீங்க போகிறது. அடுத்த ஆண்டு முதல் 2020 ஜனவரி மாதத்திலே சனி பயிற்சி ஆகும்போது 2 கூடியவர் 2 வந்து விடுவார். இன்றைக்கு இருக்கின்ற எல்லா விதமான சூழ்நிலையிலும் மாறிவிடும். இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே இருந்தனால் உங்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவரவர் தகுதிக்கு ஏற்றார் போல் உங்களுடைய பொருளாதாரம் இருக்கும். யோகமான தசாபுத்தியர்களுக்கு அத்தனையும் சுப விரயங்களாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். இல்லாதவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் இருக்கும். அவர்கள் நீங்கள் குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரங்களிலும் சரி, உங்கள் நண்பர்கள் வகையிலும் சரி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக பண விஷயத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதோ, ஜாமீன் கையெழுத்து போடுவதோ என்றால் எல்லா விதமான சங்கடங்களும் சிக்கலுக்கும் உங்களை நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ஆனால் எந்த விஷயத்திலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறீர்களோ இல்லையோ, பண விஷயத்தில் நீங்கள் 100% கட்டாயம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது 2ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது. 3 கூடிய சனி பகவான் அவரே ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 3ஆம் வீட்டை அவரே பார்ப்பதினாலும் 3ஆம் வீட்டுக்கு யோகத்தை கொடுப்பவர்களும் உங்களுடைய ராசிக்கே யோகாதிபதிகளான சூரியனும் புதன் அத்தனை பேரும் பார்ப்பதினால் 3ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான பலன்களே நடக்கும். உங்களுடைய தைரியம் எவ்வளவுதான் சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் உங்களுடைய அசாத்தியமான துணிச்சல் மூலமாகவும் உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் அத்தனை நீங்கள் வெல்வீர்கள். இவ்வளவு நாள் இளைய சகோதரர்கள் மூலமாக ஒற்றுமை இல்லாத இருப்பவர்களெல்லாம் கூட இளைய சகோதரர் மூலமாக எல்லா விதமான ஒற்றுமையிலும் இருக்கும். நண்பர்கள் பிரிந்திருந்த நண்பர்களும் உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய அருமையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்களும் பகுதியெல்லாம் மறந்துவிட்டு அவர்களுடைய இணக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய தைரியத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைகள் நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு உண்டான பலன் மிக மிக விரைவில் நீங்கள் காண்பீர்கள் என்பதும் 3ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. 25ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சகோதரக்காரன் செவ்வாய் 10 இருந்து சனி செவ்வாயினுடைய தொடர்பு இருப்பதினால் தசாபுத்தி சரியில்லாத இருப்பவர்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக வீண் விரயங்களோ அல்லது விரோதங்களோ வருவதற்கு வாய்ப்புள்ளது. அப்படிப்பட்டவர்கள் அவர்களிடத்திலே நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. ஆரம்பத்திலே சுக்கிர பகவானும் சேர்ந்த 3ஆம் வீட்டை பார்ப்பதினால் முன்பின் தெரியாத ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் முன்பின் தெரியாதவர்களிடத்தில் அதிகமாக பேசக்கூடாது, பழகக்கூடாது. ஒரு எல்லையோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் தேவையில்லாத வம்புகளும் பிரச்சனைகளும் வரும் என்பதும் கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. தனுசுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி அவர் 12 இருந்தாலும் தான் வீட்டிற்கு 9 இருந்து நாளை பார்ப்பதினாலும் 17ஆம் தேதிக்கு பிறகு தர்ம கர்மாதிகள் அதாவது புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கிறது. குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மகத்தான சாதனை படைப்பார்கள் என்பது தெளிவு. காரணம் 4ஆம் வீட்டை குருவும் பார்க்கின்றார், புதனும் பார்ப்பதனால் எல்லா விதமான வெற்றியும் உங்களை தேடி வரும். அதாவது படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மகத்தான சாதனை புரிவார்கள் என்பது தெளிவு. அது மட்டுமல்லாமல் உடல் நிலையில் இருந்த பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு உங்கள் தாயாருக்கும் சரி உடல் நிலையும் மனநிலையும் பரிபூர்ணமாக சரியாகிவிடும். விரைவிலே குரு பயிற்சியும் வரப்போகிறது. அதற்கு முன்னோட்டமாக இப்பொழுதே உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். ஒரு சிலர் புதிய வீடுக்கு மாறலாம், பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு மாறலாம்.
அல்லது புதிய அலுவலகங்களுக்கு செல்லலாம். ஒரு சிலர் புதிய வீடுகளை வாங்கலாம். ஒரு சிலர் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். வீடு வண்டி வாசல் மூலமாக சுபவிரயங்கள் ஆகும். ஒரு சிலர் கடனும் வாங்கலாம். அந்த கடன் இந்த காலகட்டத்தில் அது சுபவிரயமாக இருக்குமே தவிர வீண் விரய செலவுகளாக இருக்காது. ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் அமையும். 4ஆம் வீட்டின் மூலமாக எந்தெந்த நல்ல நிகழ்வுகள் உண்டோ அத்தனையும் நடக்கும். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உட்பட உங்களுடைய வியாபாரம் உட்பட வீடு வண்டி வாசல் வாகனம் புன்னகைகள் வாங்குவது போன்றது எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம் நாளுக்குடையவரை 5ஆம் பரிவாக 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது என்பது தெளிவாக தெரிகிறது. தனுசுக்கு 5 கூடிய செவ்வாய் தான் வீட்டிலிருந்து 5 அதாவது 9 இருப்பதினால் மகத்தான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திட்டங்களும் கனவுகளும் ஆசைகளும் லட்சியங்களும் தெய்வ கடாட்சத்தினால் ஒவ்வொன்றாக இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு முக்கியமான காரணம் தான் வீட்டிலிருந்து 5 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதனால் தெய்வ அருள் உங்களை நெருங்கி வருகிறது என்றது அர்த்தம். உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுடைய காதுக்கு வரும். அதாவது குறிப்பாக படிக்கின்ற வயதில் உள்ளவர்களாக இருந்தால் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். திருமண வயதில் உள்ளவர்கள் திருமண முயற்சியும் வெற்றி அடையும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். காரணம் அவர் 5க்கு மட்டும் அதிபதி இல்லை, அவர் விரையாதிபதியும் கூட. சுப விரயங்கள் பிள்ளைகள் மூலமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் பிள்ளைகள் வேலை இல்லை என்றால் நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்ல யோகமும் உண்டாகும். தொழிலதிபர்களாக இருந்தால் பிள்ளைகள் வெளிநாட்டில் தொழிலில் மிக கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் விரைவில் உங்களை தேடி வரும் என்பதுதான் 5 கூடையவர் 9 இருக்கின்ற பலன். அது மட்டுமல்லாமல் அவர் 12 கூடையவராகி 12 வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கும் பிள்ளைகள் விஷயமாகவோ அல்லது தொழிலின் விஷயமாகவோ நீங்கள் வெளியூருக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ அவரவர் தகுதிக்கேற்றவர் பயணங்களும் அமையும் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. 25ஆம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் 10 வந்து சனி பகவானுடைய சம்பந்தப்படுவதனால் தசாபுத்தி உங்களுக்கு சரியாக இல்லை என்றால், அதாவது 6, 8, 12 கூடிய தசாபுத்திகள் நடந்தால் பிள்ளைகள் வகையில் வீண் விரைய செலவுகளும் மனக்கசப்புகளும் உருவாவதற்கு வாய்ப்புள்ளது. அப்படிப்பட்டவர்கள் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்கள் தெய்வ வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும். தனுசுக்கு 6 கூடியவர் ஆரம்பத்திலே 9 இருக்கின்றார். பிறகு அவர் 9ஆம் தேதி நீச்சமடைந்து நீச்ச பங்கமும் அடைகின்றார். 6ஆம் வீட்டு அதிபதி 9 இருப்பதினால் தந்தையினுடைய உறவுகள் மூலமாக ஒரு சில அன்பும் ஆதரவும் சகாயத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குலதெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். காரணம் அங்கே தர்ம கர்மாதியுடைய சேர்க்கை இருப்பதனால் ஆரம்பத்திலே நன்றாகவே இருக்கும். அவர் 10 வந்து நீச்சமடைந்து நீச்ச பங்கம் அடையும் போது தொழிலும் சரி 6ஆம் வீட்டின் மூலமாக போட்டிகள் போராமைகள் தொழில் மூலம் இருக்கும். ஒரு சிலருக்கு உடல் நலிலும் சற்று பாதிப்புகள் வரலாம். காரணம் அவர் 10க்கு வந்தாலும் 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு யோகமான தசாபுத்தி இல்லாதவர்களுக்கு உடல்நிலையில் உங்களுக்கோ அல்லது உங்கள் தாயாருக்கோ வரலாம். போட்டி பொறாமையும் உங்களை தாக்கலாம். கண் திருஷ்டி போன்ற விஷயங்களில் நீங்கள் இருக்கலாம். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் கடன் இருந்தால் கடன் அடைபடுவதற்கு வழிபிறக்கும். காரணம் உங்கள் ராசிநாதன் 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் அதற்குண்டான தனவரவு உங்களுக்கு வரும் என்பது தெளிவு. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கணவன் மனைவிக்குள் சுபவீரியங்களும் நடக்கும். காரணம் வீடு வண்டி வாசல் மூலமாக பொன் பொருள் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் மூலமாக போவதற்குண்டான சுபவீரியங்களும் நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதற்கு காரணம் குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதும் அது 7ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடு என்பதும் ஒரு காரணம். அவர் 10 இருந்தாலும் 7ஆம் வீட்டிற்கு 4 இருக்கின்றார் மற்றொரு காரணம் என்பது கிரகங்கள் காட்டுகின்ற உண்மையாகும். தனுசுக்கு 7 கூடையவர் அவர் ஆரம்பத்திலே 9 இருக்கின்றார். பிறகு 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 உச்சமடைவார். 7 கூடையவர் 9 இருப்பதினால் 7ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி வகையிலும் நண்பர்கள் வகையிலும் கூட்டு வியாபாரங்களிலும் அரசாங்கத்தின் மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் காத்திருக்கும். இவ்வளவு நாள் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரிபூர்ணமான அன்பும் பொங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொங்கும். பிரிந்திருந்த நண்பர்களும் ஒன்றாக சேர்வார்கள். தொலைதூரத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நல்ல செய்திகளும் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அது அத்தனையும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி நடக்கும். அவர் 10க்கு வந்து உச்சம் பெறுவதனால் கணவன் மனைவிக்குள் வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை தேடி வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். காரணம் 7ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 4 உச்சம் பெறுவதனால் பொருளாதாரத்தில் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த வளர்ச்சியை நீங்கள் காணலாம். புதிதாக வீடோ வண்டியோ வாசல் வாகனமோ வாங்கக்கூடிய முயற்சிகள் இருந்தால் அது அத்தனையும் வெற்றி அடையும். அப்படிப்பட்ட முயற்சி உடையவர்களுக்கு சிறிய முயற்சியிலே மிக பெரிய வெற்றி அடையும் என்பது தெளிவு. காரணம் 7க்கு 4 உச்சமடைவதனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் மிக மிக எளிதாகவே நடந்துவிடும். அதற்கு பணம் எதனா தேவைப்பட்டால் கடன் வாங்குவதாக இருந்தால் வங்கி போன்ற வங்கிகள் நீங்கள் முயற்சிகள் செய்தால் சிறிய முயற்சியிலே அது அற்புதமாக வெற்றி அடையும் என்பது 7ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. தனுசுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 10 இருக்கின்றார். அவர் 4 கிரகம். 8ஆம் வீட்டை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்ப்பதினால் 8ஆம் வீட்டு பலன் மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அசிங்கமானவங்கள் வராது. ஏமாற்றங்களும் தவிர்க்கப்படும். விரைவிலே குரு பயிற்சி இருப்பதினால் எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் வராது. 8ஆம் வீட்டை 12 இருந்து ராசிநாதன் பார்ப்பதினால் அந்த வீட்டிற்கு அவர் யோகர் என்றதனால் எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் உங்களுக்கு வராது என்பதை நீங்கள் தைரியமாக நம்பலாம். தனுசுக்கு
9 கூடிய சூரிய பகவான் 9 ஆட்சி பெற்று இருப்பதினால் உடன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானும் 10 கூடிய புதன் பகவான் இருப்பதினாலும் ஆரம்பத்திலே உங்களுக்கு தர்ம கர்மாதிகளுடைய சேர்க்கை இருப்பதினால் தெய்வ அனுகிரகத்தினால் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தியும் ஏற்படும். குறிப்பாக தந்தையினுடைய உறவுகளால் உங்களுக்கு எல்லா விதமான அன்பும் ஆதரவும் இருக்கும். ஒரு சிலருக்கு இவ்வளவு நாள் விற்காது இருந்த உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தொழில் தொடங்கலாம், புதிய வீடு வண்டி வாசல் வாகனம் வாங்கலாம். ஒரு கால் கடன் இருந்தால் அதையும் அடைக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் என்பது தெளிவு. அது மட்டுமல்லாமல் 5 குடையரும் இருப்பதினால் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. ஒரு சிலர் குலதெய்வத்தினுடைய அருளும் புனித யாத்திரை புனித தீர்த்தங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் குலதெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தர்ம கர்மா யோகம் ஏற்படுகிறது. 10ஆம் தேதிக்கு பிறகு 10 கூடியவர் 10 வந்து விடுகின்றார். 17ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் 10க்கு வருவதனால் தர்ம கர்மாதியினுடைய யோகம் முழுமையாக தொடர்கிறதினால் நீங்கள் தொட்டது அத்தனை விளங்கும். தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். தனப்பிராப்தியும் அற்புதமாக அமையும் என்பது தெளிவாக 9ஆம் வீட்டு பலன் தெரிவிக்கிறது. தனுசுக்கு 10 கூடியவர் ஆரம்பத்திலே 9லும் பிறகு அவர் 10 இருப்பதினால் தொழில் துறையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, அற்புதமாக இருக்கும். வேலை செய்வர்களாக இருந்தாலும் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம், அல்லது வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றாற்போல் வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. 10ஆம் வீட்டதிபதி 10 உச்சம் பெற்று இருப்பதனால் பதவிகளில் இருப்பவர்களும் தொழிலதிபர்களும் ஒரு சிலர் வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ அவரவர் தகுதிக்கேற்றார் போல் செல்ல வேண்டியது இருக்கும். மொத்தத்தில் தொழில்துறையில் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் வரும். காரணம் 10 கூடியவர் 10 உச்சம் பெற்று இருப்பதனால் எல்லா விதமான உயர்வுகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் போட்டியும் போராமையும் நேரடியாகவும் மறைமுகமாக இருக்கும். கந்திருஷ்டியும் உங்களை ஆட்கொள்ளும். அதற்கு காரணம் செவ்வாயும் அங்கு உடன் இருப்பதனால் அவர் விரையாதிபதி. செவ்வாயும் சனியும் நேரடியாக பார்த்துக் கொள்வதால் தொழிலில் போட்டியும் போராமையும் கந்திருஷ்டியும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். இல்லையால் அதனால் உங்களுக்கு போட்டியும் போராமையும் உங்களை தாக்குவதற்கும் வாய்ப்பு உள்ளது. தனுசுக்கு 11 கொண்ட சுக்கிரன் ஆரம்பத்திலே 9லும் பிறகு அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்றார். அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைவதனால் 11ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் வருமே தவிர எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் வராது. குறிப்பாக மூத்த சகோதரர் மூலமாக நல்ல ஆதரவும் கிடைக்கும், அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், அவருடைய வாழ்வும் மேலோங்கும் என்பதும் தெளிவு. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம். இவ்வளவு நாள் தள்ளி வைத்திருந்த முயற்சிகளில் நீங்கள் இறங்கி வெற்றி காணலாம் என்பது தெளிவு. அவர் 11ஆம் வீட்டிற்கு 10 மறைந்தாலும் அவர் வலிமையாக உள்ளதனால் எல்லா விதமான தெய்வ கடாட்சத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகள் மூலமாகவும் கணவன் மனைவி மூலமாகவும் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தனுசுக்கு 12 கூடியவர் ஆரம்பத்திலே 9 இருக்கின்றார். அவர் உங்களுடைய ராசிநாதனை 12ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப விரயங்களாக இருக்குமே தவிர உங்களுடைய சொந்த விஷயம் குடும்ப விஷயம் பிள்ளைகள் வகையில் இருக்குமே தவிர வீண் விரய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆக விரைவிலே உங்களுக்கு நல்ல காலம் வர இருப்பதினால் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் வந்த பிறகு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். அதற்குண்டான வெளிச்சமே இந்த மாதமே உங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்கும் என்பது செப்டம்பர் மாத பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது ஆகும். தனுசு ராசிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். மகானுடைய ஜீவ சமாதிக்கு சென்று நீங்கள் வணங்குவது அளவற்ற நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆஞ்சநேயர் வழிபாடும் துர்க்கை அம்மன் வழிபாடும் எல்லா வகையிலும் உங்கள் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். நன்றி, வணக்கம்.